So welcome to WikiTechie and Kashiv Infotech. So இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அட்வான்ஸான DBMS டாபிக்ஸுங்க. Distributed databases, object based databases, XML databases and information retrievalன்ற 4 ஏரியா பார்க்க போகிறோம். இந்த 4 ஏரியா முடிஞ்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுங்க. ஸோ இந்த செஷன் முடிஞ்சுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னோட நேம் வந்து வெங்கடேசன் பிரபுங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெயினர், ஜாப் கன்சல்டன்ட்டுங்க. இது இல்லாமல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்ட் வின்னருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணிட்டுருக்கேன்னா வந்து ஏன் தமிழில் டெக்னாலஜி தரக்கூடாது, சப்ஜெக்ட்ஸை தரக்கூடாது, இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது என்னோட இன்டென்ஷனுங்க. அதனால் ப்ராக்டிக்கலாக தமிழில் வந்து ஒரு யூனிட் இருக்குன்னா ஒரு 1 month படிக்கிற யூனிட் வந்து ஏன் ஒரு ½ hour சொல்லி தரக்கூடாதுன்னு தான் என் ட்ரீம்ங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். ஸோ நம்ம 4 ஏரியா பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸஸுங்க, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டாபேஸுங்க, XML டேட்டாபேஸுங்க, இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்னு 4 ஏரியா பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் DBMSங்க. முதல்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நான் என்னோட சர்வரை கனெக்ட் பண்ணுறேங்க. என் சர்வரை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. ஸோ இதுதான் என்னுடைய சர்வருங்க. என் சர்வரை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் வந்து சர்வர் வந்து என் மிஷின்லையும் இருக்கலாம், ரிமோட்டில் எதுனா ஒரு மிஷின்லையும் இருக்கலாம். அந்த சர்வரில் நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. பாருங்களேன், நிறைய டேட்டா பேசஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த நிறைய டேட்டா பேஸில் நான் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸ்ன்னு தரேங்க. ஸோ நான் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறேங்க. அந்த டேட்டா பேஸோட பேர் வந்து DBMSன்னு வச்சிடலாங்களா? ஸோ DBMSன்னு வச்சு ஒரு டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, DBMSன்னு நான் தரேங்க. கொடுத்த உடனே வந்து எனக்கு DBMSன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ க்ரியேட் ஆகிட்டுருங்க. ஸோ சர்வரில் என்னோடய DBMSன்னு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சுங்க. பாருங்களேன், DBMSன்னு க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் டேபிள்லாம் இருக்குங்க. ஓகே, டேபிள் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ்லாம் இருக்குங்க. இதான் வந்து நான் நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸுங்க. ஸோ டேட்டா பேஸ்னால் என்னென்னா வந்து குரூப்பிங் ஆஃப் கிளப்பிங் த டேட்டா அஸ் இந்த ஃபார்மட் ஆஃப் டேபிள்ஸுங்க. ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஒரு டேட்டாவெலாம் வைக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமாக தான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சர்வரில் நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குங்க. சரி, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து வந்து DBMSனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். DBMSனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த டேட்டா பேஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு சில டேட்டா பேஸ்லாம் தேவைப்படுதுங்க. பாருங்களேன், அதான் வந்து சிஸ்டம் டேட்டா பேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் நான் கிரியேட் பண்ண DBMS பாருங்கள், சிஸ்டம் டேட்டா பேஸ் இருக்குது. அதில் மாஸ்டர் மாடல் நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் டேட்டா பேஸ் ஆர் இன்பில்ட் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. என்னுடைய டேட்டா பேஸை பாதுகாக்கிற டேட்டா பேஸ் தான் வந்து டேட்டா பேஸஸ் தான் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற என் டேட்டா பேஸ்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் DBMSன்ற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா பேஸை வெவ்வேறு இடங்களில் வந்து செக்ரிகேட் ஆயிருச்சுன்னா அதான் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸஸ் இதாங்க டிஸ்ட்ரிபியூட் DBMSன்னு. பாருங்களேன், என்னோட டேட்டா பேஸஸ் சர்வர் பாருங்களேன் வெவ்வேறு இடத்துலலாம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து நான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் DBMSன்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் டிஸ்ட்ரிபியூட்டட் DBMS அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை, google.com அடிங்க. google.com அடித்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுங்களேன், URL போய் பாருங்கள், google.inன்னு மாறும். அதாவது ஈவன் வெங்கட்ன்ற ஒரு பர்சன் இருக்கிறது வந்து சென்னையில் இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா google.in டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை கொடு. ஓகேவா? இதே அமெரிக்காவில் இருக்குன்னா வந்து google.com யூஸ் பண்ணுவாங்க, இல்லை google.co.uk இருக்குங்க, US இருக்குங்க, google.co.us இருக்குங்க. இங்கே வந்து google.co.inன்னு இருக்குங்க. இதே வந்து யூகேயில் போனால் google.co.ukன்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தகுந்த மாதிரி அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக உருவாக்குனாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் DBMSன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த பிக்சரில் நான் காமிச்சிட்ருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது டிஸ்ட்ரிபியூட் டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சருங்க. டிஸ்ட்ரிபியூட் டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா வந்து இது எல்லாமே வந்து லூஸ்லி கனெக்டட். எல்லாருமே வந்து ஒரு வழியில் கனெக்டாக இருப்பாங்க. ஜிமெயிலும் நீங்கள் எப்படி கனெக்டாக இருக்கீங்க? நான் மொபைல் வந்து ஆஃப் பண்ணுறேன், ஏன் ஜிமெயிலும் அதுவும் கனெக்ட் ஆகலை. நான் இப்போ வந்து ஜிமெயில் வந்து என் மொபைலோட இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி gmail.com அடிக்கிறேங்க. ஜிமெயில் நானும் கனெக்ட் ஆகுங்க. மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன்னா இல்லை இன்டர்நெட் டவுன் ஆச்சுன்னா ஜிமெயில் நீங்கள் கனெக்ட் ஆகலை. இதுதான் வந்து உங்களோட லூஸ்லி கப்புள்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரி, இதான் உங்களோட லூஸ்லி கப்புள்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட் ஆர்கிடெக்சருக்கான கான்செப்ட்டுங்க. ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும், அது மூலமாக வந்து வெவ்வேறு லொக்கேஷனுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஆன் தி அதர் ஹேண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் டேட்டா பேஸஸ்னால் என்ன? ஸோ டிஸ்ட்ரிபியூட் டேட்டா பேஸ் எப்படி பண்ணலாம்னா, ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குங்க, என்கிட்ட வந்து கொஞ்சம் டேட்டா இருக்குங்க. இது என்னுடைய டேட்டா இருக்குன்னா ஒரு டேட்டாவை இந்த இடத்துல வச்சுடு, இன்னொரு டேட்டாவை இந்த இடத்துல வச்சுடு, இன்னொரு டேட்டாவை வையின்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக நம்ம பண்ணலாம். வெவ்வேறு டேட்டாக்களை வெவ்வேறு இடத்துல வைக்கலாம். இது ஒரு கான்செப்ட்டுங்க. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா வந்து ரெப்ளிகேஷன் வாங்க, நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ரெப்ளிகேஷன் என்னன்னா ஒரு டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவோட இன்னொரு அதே மாதிரி டூப்ளிகேட்டை பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரெப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ ஒரே டேட்டாவை 2 இடத்துல பண்ணுவாங்க. என்ன சார் இதில் பெரிய பிரச்சனை இருக்குன்னா, டூப்ளிகேட் ஆகிற தொட்டு நீ கோடு இதுலேயும் எழுதணும், இதுலேயும் டேட்டா எழுத வேண்டியது இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டா எழுதும் போது உனக்கு அதிகப்படியான வேலை இருக்கும். சரிங்களா? இதை பற்றிலாம் படிக்கிறது தான் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேசஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்க. ஸோ இப்போ பாருங்களேன், முதல்ல வந்து ஹோமோஜீனியஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டேட்டாபேசஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே ஒன்றே இருந்துச்சுன்னா பாருங்களேன், இதுவும் ஆரக்கிள் டேட்டாபேஸாக இருக்குது, இங்கேயும் ஆரக்கிளாக இருக்குது, இந்த இடத்துலையும் ஆரக்கிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சென்னையில் என்னோட டேட்டாபேஸ் இருக்குது, kashivinfo.com அப்படின்ற என்னுடைய சைட்டோடைய டேட்டாக்கள் எல்லாமே சென்னையில் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பெங்களூரில் வச்சுருக்கேன், கோயம்புத்தூரில் வச்சுருக்கேன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி ஆரக்கிள் இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனஸ்ன்றாங்க. அப்புறம் ஹெட்ரோஜீனஸ்னால் என்னங்க, வெவ்வேறு இருக்கும் போது, அவ்வளோதாங்க. ஸோ ஹெட்ரோஜீனஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எம்எஸ் ஆக்சஸுங்க, இங்கே ஆரக்கிள் 9, இங்கே SQL Server. ஸோ வெவ்வேறு இருக்கும். SQL Server 2009 கிடையாதுங்க, 2008ங்க இது. சாரி ஃபார் தட். சரிங்களா? 2008 R2ன்றது தான் வெர்ஷனுங்க, 2009 கிடையாதுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்ற கான்செப்ட்டை பார்க்க போகிறோம். அது என்ன சார் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என் டேட்டாவை நான் எப்படிலாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ தான் நான் அந்த ரெப்ளிகேஷன் கான்செப்ட் சொன்னதுங்க. இங்கே பாருங்களேன். ஸோ டேட்டா வந்து 2 வகையாக நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று ரெப்ளிகேஷன், ஒரு டேட்டா மாதிரியே இன்னொரு டேட்டாவை நான் உருவாக்கினேன். ரெண்டும் ஒன்றே தாங்க. ஓகேவா? இது அழிஞ்சு போச்சுன்னா இது இருக்கும் உனக்கு. பாருங்களேன், சென்னையில் சுனாமி வந்துச்சுங்க, சுனாமியோ இல்லை கஜா புயலோ வருது அப்படின்னா வந்து அங்கே டேட்டா பேசஸ் இருந்துச்சுன்னா ஸோ கடலூர் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்குங்க. அப்போ டேட்டாலாம் அழிஞ்சிருங்க. அந்த நேரத்தில் கடலூர் இருக்கிற டேட்டா சென்னையிலையோ இல்லை வேறு இடத்துல இருந்துச்சுன்னா கடலூர் ஒர்க் ஆகலைன்னா சென்னையிலேருந்து டேட்டாவை கொடுத்துருவேன். இதுதான் ரெப்ளிகேஷன். ஒரே டேட்டாவை 2 இடத்துல வச்சுப்பாங்க. ஏதாவது டிசாஸ்டர் வரும் சார், நீங்கள் கேட்கலாம் 2 இடத்துலையுமே போயிடுச்சா என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்து வெவ்வேறு கண்ட்ரியில் டேட்டாவை வைப்பாங்க. சரிங்களா? பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாமே வெவ்வேறு கண்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஆன் தி அதர் ஹேண்ட் இதே ஃப்ராக்மெண்டேஷன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே டேட்டா இருக்குது, அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு இடத்துக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ என்கிட்ட வந்து டேட்டா இருக்குது, இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னா ஒரு டேட்டா இங்கே வந்துடுச்சு, இன்னொரு டேட்டா இங்கே வந்துடுச்சு, இன்னொரு டேட்டா அங்கே போயிடுச்சு அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி இதான் வந்து ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. பாருங்களேன், ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஸோ அதே டேட்டாபேஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி தான் டேட்டாபேஸ் ரெப்ளிகேட் ஆகிருக்குங்க. இதுதான் வந்து உங்களுடைய ரெப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சைட் A டேட்டாபேஸுங்க, இது சைட் B டேட்டாபேஸுங்க, பிரின்சிபல் டேட்டாபேஸ். இது சென்னைங்க, சென்னையில் தான் மெயின் பிரான்ச் kashivinfo இருக்குது. அதோட பிரான்ச் பெங்களூர் இருக்குன்னா அங்கேயும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணு. அதுக்கப்புறம் இது பெங்களூரில் இருக்கா, பெங்களூர் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணு. ஸோ காப்பீஸை மெயின்டைன் பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும், ஒரு டேட்டாவே பாருங்களேன், என்கிட்ட ஒரே டேட்டா நான் 2 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ராபேக் என்னவாக இருக்கும், ஒரே டேட்டா 2 இடத்துல உனக்கு இருக்கும் பொழுது ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 இடத்துல நீ எழுத வேண்டியதாக இருக்கும். அப்போ மெமரியிலேருந்து யூசேஜ்லேருந்து எல்லாமே அதிகப்படியான செலவு இருக்கும். சில நேரங்களில் ஒரே நேரத்தில் இங்கேயும் எழுதுன்னு எழுதுவாங்க 2. ஸோ இதை காப்பியை எடுத்து வச்சா பிரச்சனை கிடையாது. ஒரே நேரத்தில் 2 இடத்துல எழுதும்போது உன்னோட கன்கரன்சி எல்லாமே பிரச்சனையாக வரும், அது எல்லாமே ஓவர்லோட் ஆகும். இதான் வந்து ட்ராபேக்குங்க. அதுவே வந்து ஃப்ராக்மெண்டேஷனாக வந்து இது அடுத்த லெவலுங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட் நான் டேட்டா என்னோடது இருக்குது, ஒரு பார்ட்டை இங்கே வை, இன்னொரு பார்ட்டை அங்கே வைன்ற மாதிரி வந்து சரிங்களா? ஸோ டேட்டாவை வந்து வெவ்வேறு இடங்களில் ஸ்மால் பார்ட்ஸாக பிரித்து போகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃப்ராக்மெண்டேஷனில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹாரிசான்டல் ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே பாருங்களேன், மேலே இருக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல போடு, ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல போடு. இது வந்து ஹாரிசான்டல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இதே வெர்டிகல் ஃப்ராக்மெண்டேஷன்னா இந்த இதை 2ஆக உட. சரிங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ராக்மெண்டேஷன், கீழே இருக்கிறது எல்லாமே அனதர் ஃப்ராக்மெண்டேஷன். இது ஹாரிசான்டல் ஃப்ராக்மெண்டேஷன் வாங்க. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொதல் டேட்டா இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். இது பிரின்சிபல் டேட்டா இல்லையா, இது மெயின் காலம்ங்க. ஸோ இது தனி டேட்டாவும் போடு, வெவ்வேறு டேபிளாக பிரித்து விடு, அந்த டேபிளே ஒரு இடத்துலையும் போட்டு விடு. அதான் வந்து உங்களோட வெர்டிகல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்க்குறது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கிற ஒரு ஏரியா பார்க்கலாங்க. டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னா என்னென்னா வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா வந்து அந்த டேட்டா வந்து லைக் அப்டேட் பண்ணுறேன். 10 பேருக்கு 50 ரூபா தரணும்னு நினைக்கிறேங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நான் எப்படி கொடுப்பேன்னா 10 பேருக்கும் எந்த 10 பேர்னு கண்டுபிடிச்சி அந்த 10 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் டேட்டா கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 10 பேருக்கும் 50 ரூபா நான் கொடுத்து முடிச்சுன்னா என்னுடைய டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா பிகின் டிரான்சாக்ஷன், என் டிரான்சாக்ஷன் கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஒரு டிரான்சாக்ஷன் மேனேஜர்னு ஒரு ஆள் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா வந்து என்ன சர்வீஸ் பண்ணணும், 50 ரூபா தரணும், யாருக்கெல்லாம் தரணும், 10 பேருக்கு தரணும். ஸோ சர்வீஸுங்க பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட். இதை வந்து லைக் ஃபைனலைஸ் பண்ணுறோம் தான் டிரான்சாக்ஷன் மேனேஜர்னு இருப்போம். ஸோ பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்னா வந்து நீ என்ன பண்ண போகிற, எடுத்தோன்னு என்ன பண்ண போகிற, 10 பேருக்கு 50 ரூபா தரப்போகிறேன், 10 பேருக்கு 50 ரூபா தரப்போகிறேன். டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மேனேஜர் வந்து என்ன கொடுக்க போகிற, யாருக்கு கொடுக்க போகிற.
சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயே வந்து ரீட் டிரான்சாக்ஷன், ரைட் டிரான்சாக்ஷன் அண்ட் மாடிஃபை டிரான்சாக்ஷன் 3ஆக பிரிக்கலாங்க. ரீட் ஐட்டம்னா டேட்டாவை ரீட் பண்ணுறது தான் இவன் வேலை, ரைட் ஐட்டம்னா ரைட் பண்ணுறது தான் வேலை, மாடிஃபைனா மாடிஃபை பண்ணுறது இவன் வேலை. 3 டாஸ்க் லோ லெவல் டாஸ்க்காக பிரிப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க பாருங்களேன். நான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேங்க. க்ரியேட் டேபிள் வெங்கட் ஐடி நேம்னு. இப்போ நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேங்க. இன்சர்ட் இன்டூ டேபிள். சரிங்களா? பாருங்களேன், இன்சர்ட் இன்டூ டேபிள் வேல்யூஸ் 1, வெங்கட் 1 அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். டேட்டாவை ஃபெச் பண்ணி பார்க்க போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்னு ஒன்று எனக்கு டேட்டா வருதுங்க. ஓகேவா? 1 வெங்கட்ன்ற டேட்டா இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஸோ டேட்டா டேபிளில் போய் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்குறது கமிட்டட் அப்படின்ற ஒரு ஏரியாங்க. கமிட்டட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ பிகின் டிரான்சாக்ஷன் நான் ஆரம்பிக்கிறேங்க. இன்சர்ட் இன்டூ டேபிள் வேல்யூஸ் 1, வெங்கட் 2 அப்படின்னு இன்னொரு டேட்டா. முன்ன போட்டது என்னது? வெங்கட் 1 கொடுத்தேன். இப்போ வெங்கட் 2ன்னு கொடுத்து கமிட்னு கொடுத்தனா டேட்டா டிரான்சாக்ஷன் ஆரம்பித்து விடு, கமிட் செய்து விடு அப்படின்னா முடிச்சுடு. சரிங்களா? அதான் வந்து கமிட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா போய் உக்காந்துக்கும். ஸோ டைரெக்டாக வெறும் இன்சர்ட் கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டாக நடக்கும். நீ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் தருவாங்க. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்னு தரும்பொழுது இங்கே பாருங்களேன், நான் முன்னாடி ஒரு இன்சர்ட் பண்ணேன், அந்த டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. அடுத்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணுற டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இதுதான் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க? பிகின் டிரான்சாக்ஷன் நிறைய லைன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு லைன் எழுதியிருக்கேன். ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சுன்னா பிகின் டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணணும். கமிட்னா முடிச்சுடு அப்படின்னு அர்த்தங்க. ஓகேவா? ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு அர்த்தங்க. ஓகே, பாருங்கள் வெங்கட் 2 அப்படின்ற டேட்டா போய் உட்காந்துருச்சுங்க. குட். இப்போ நான் வந்து பார்ஷியலி கமிட்டட் காமிச்சிட்ருக்கேன். அதாவது முன்னாடி ப்ராசஸில் பாருங்களேன், பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்து இன்சர்ட் கொடுத்து கமிட்னு கொடுத்தங்க. இந்த இடத்துல கமிட் நான் கொடுக்கல. ஸோ பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்து இன்சர்ட் இன்டூ மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா டேட்டா இன்சர்ட் ஆகும், ஆனால் அது பார்ஷியலி கமிட்டடு. சரிங்க, டேட்டா இருக்கும் ஆனால் அது பார்ஷியலி கமிட்டடு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்தீங்கன்னா டேட்டா இருக்குங்க, ஆனால் ரோல் பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா போயிடும். ஆனால் ஒன்ஸ் நீ கமிட் பண்ணிட்டுனா நீ ரோல் பேக்குன்னு கொடுத்தினா ஒன்றும் ஆகாதுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பிகின் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். வெங்கட் 3ன்ற டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேங்க. இன்சர்ட் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இதில் கமிட் இருக்குது, அங்கே கமிட் இல்லைன்றது காமிச்சிருக்கேங்க. இன்சர்ட் பண்ணிட்டேங்க. ஸோ 1 ரோ அஃபெக்டடுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் போடும்போது வெங்கட் 3 வந்துடுச்சு. வெங்கட் 3ன்ற டேட்டா பாருங்கள், வெங்கட் 3ன்ற டேட்டா வந்துருச்சுங்க. வெங்கட் 3ன்ற டேட்டா வந்துருச்சுங்க. குட். ஸோ வெங்கட் 3ன்ற டேட்டா வந்துருச்சுங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ரோல் பேக்குன்னு தரப்போகிறேன். ரோல் பேக்னால் வந்து ஏன்னா பார்ஷியலி கமிட்டடாக இருந்தால் அதை நீ ரோல் பேக் பண்ணிக்கலாம், பழைய நிலைக்கு கொண்டு செல்லலாம். ஓகேவா? ரோல் பேக் நான் பண்ண போகிறேங்க. இப்போ நான் ரோல் பேக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வெங்கட் டேபிள்னு கொடுக்கும்பொழுது பாருங்கள் அந்த டேட்டா காணாமல் போயிடுச்சு. வெங்கட் 3ன்ற டேட்டா பாருங்கள் அந்த இடத்துல இல்லை. இதுதான் வந்து பார்ஷியலி கமிட்டட். பார்ஷியலி கமிட்டட்னா எந்த நேரங்களிலும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய தன்மைங்க. ஓகேவா? இதுதான் பார்ஷியலி கமிட்டடுங்க. இதுதான் வந்து டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அபார்ட்னா என்ன சார் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணுற அப்படின்னா வந்து அபார்ட்ன்ற ஆப்ரேஷன் பண்ணலாங்க. பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு டேரெக்டாக வந்து இந்த செலக்ட் பார்ஸ் ஒன்லின்னு நான் தரேங்க. கொடுத்துட்டு இதை கொடுத்து நான் வந்து ஒன்றுமே ஒர்க் ஆகலை. இதை மட்டும் தனியாக கொடுத்து பார்க்குறேன், ஒர்க் ஆகலைங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிட்டுனா இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணால் எனக்கு டேட்டா வருது. நான் செலக்ட் பண்ண டேட்டா இங்கே வரும். இதை கொடுத்தினா அது வந்து படிக்காது. அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை நான் படிக்கக்கூடாதுன்னா மேலே வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையுமே ஒவ்வொன்று இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இதுதான் கான்செப்ட்டுங்க. இது மூலமாக நீங்கள் அபார்ட் பண்ணிக்கலாம். அபார்ட்னா வந்து அது வேலை செய்ய விடாமல் பண்ணிக்கலாங்க. இதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறதுங்க. இதான் ஆரம்பத்தில் நான் க்ரியேட் பண்ண வெங்கட் டேபிள்ன்ற டேபிளுங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நான் சொன்ன இந்த டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிகின் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, ஐட்டம்ஸை ரீட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், என் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, கமிட்ன்றது முடிச்சுடுங்க, ரோல் பேக்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், கமிட்ன்றது பக்காவாக முடியும். ரோல் பேக் அப்படின்னு நீ கொடுத்த அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் ரோல் பேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரோல் பேக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே போயிடுங்க. இதான் வந்து லைக் டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னோட கம்பெனி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்பிளான் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, டிகிரி கம்ப்ளீட் ஆன பீப்பிள், ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதில் நம்ம வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேல கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இதுதான் என்னுடைய நம்பருங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூங்க. சரிங்களா? ஸோ நான் தான் ட்ரெயினரே பர்சனலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்குதுன்னா அது ஆக்டிவ்ன்றாங்க. ஸோ பார்ட்லி கமிட்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலாக கமிட் ஆகிடுங்க,
என் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சுங்க. ஒருவேளை அபோட் ஆச்சுன்னா ரோல் பேக் ஆச்சுன்னா, ஸோ ஆக்டிவாக இருக்க டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அபோட் ஆகி ரோல் பேக்கும் ஆக சான்சஸ் இருக்குங்க. சரி, இந்த வழியாக போனீங்கன்னா வந்து டேட்டா உனக்கு முடிஞ்சிடும். இப்படி போனால் வந்து டேட்டா உனக்கு எது அந்த ப்ராசஸ் நடக்காதுங்க. இதுதான் வந்து டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த டெஃபினேஷனில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 பேருக்கு டேட்டாவை நான் போடணும்னு ஆசைப்பட்றேங்க. ஒரு 9 பேருக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சுங்க. கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா யாருக்கு எத்தனை பேருக்கு நான் போட்டிருக்கேன்றது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. 10 பேருக்கு பண்ணுப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். ஒரு ஃபார் லூப் போட்டு அடிச்சு விட்டேங்க. சக்கச்சன்னு அடிச்சுட்டே இருக்குது. 9வது டேட்டா அடிக்கும் பொழுது கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? சரிங்களா, அதான் வந்து பார்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்குமே பணத்தை போடு, இல்லைனா யாருக்கும் போடாது. ஸோ கம்ப்ளீட்டாக எஸ் இல்லைனா கம்ப்ளீட்டாக நோன்ற ஒரு கான்செப்ட் தான் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சினா 10 பேருக்கு 50 ரூபா போகிறதுனா 10 பேருக்கும் 50 ரூபா போடணுங்க. 4 பேருக்கு. ஸோ எல்லாருக்கும் 50 ரூபா போட்டேன். இங்கே 20 பேர் போட முடியாது. எல்லாருக்கும் ஒரே பணம் தான் போடணுங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸுக்கெல்லாம் ஒரு 50 ருபீஸுங்க, கேர்ள்ஸுக்குலாம் ஒரு 40 ருபீஸ் 60 ருபீஸ் நான் போடுறேன். இவங்களுக்கு 50 ரூபா, இவங்களுக்கு 100 ரூபா போடுறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இவங்களுக்குலாம் 50 ரூபா, இவங்களுக்கு 100 ரூபானா இதை முதல்ல ஐசோலேட் பண்ணிக்கோ. யாருக்கெல்லாம் 50 ரூபா போடணும் தனியாக போடு, 60 ரூபா யாருக்கு போடணும் தனியாக போடு, அந்த மாதிரி பிரித்து பண்ணு. அதான் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. அண்ட் டியூரபிலிட்டிங்க, நான் வந்து லைக் ஒரு 100 பேருக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லை வந்து என் டேட்டா பேஸ் இருக்குது. என் டேட்டா பேஸில் செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் டேபிள்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. போச்சுடா, திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு. திரும்ப கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன். என் டேட்டா பேஸ் அதே மாதிரி தான் இருக்கணும். நான் 10 டேட்டா என்கிட்ட இருக்குங்க. 10 டேட்டா என்கிட்ட இருக்குங்க. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. கட் ஆன பின்னாடி ஆன் பண்ண உடனே 10 டேட்டா தான் இருக்கணுங்க. 9 டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டியூரபிலிட்டி பிரச்சனை வந்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஒரு டேட்டாவை நான் ஒரு 10 டேட்டாவை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 10 டேட்டா அனுப்புனா அங்கே 10 டேட்டா இருக்கணும் இல்லையா? இது எல்லாமே டியூரபிலிட்டின்ற கான்செப்ட்டுங்க. இதுதான் இங்கே டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆல் ஆர் நத்திங் டிரான்சாக்ஷன் அட்டாமிசிட்டின்னு வாங்க, கேரண்டட் கமிட்டட் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்டன்சின்னு வாங்க, டிரான்சாக்ஷன் இண்டிபெண்டன்ட் ஐசோலேஷனுங்க, கமிட்டட் டேட்டா இஸ் நெவர் லாஸ்ட் வந்து டியூரபிலிட்டிங்க. இதான் வந்து 4 முக்கியமான டிசேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ பார்க்குறது, ஸோ டிஸ்ட்ரிபியூட் டிபிஎம்எஸ் முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது 2வது ஏரியாங்க, ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா பேசஸ்னால் என்ன? ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்டா. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் டேட்டா பேஸ் மர்ச் பண்ணிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேசஸ் வந்துருங்க. அதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ்னுவாங்க. இதான் வந்து OODBM அப்படின்வாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கும் ப்ளஸ் ரிலேஷன் டேட்டா பேஸ் ஃபியூச்சரும் சேர்த்தனா அதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டுங்க. இன்டெகிரிட்டி, கன்கரன்சி, கொரி ப்ராசஸிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டேட்டா பேஸுங்க. இது எல்லாமே கம்பைன் ஆச்சுன்னா இதுதான் இந்த ஒரு ஆள். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸுங்க. இதில் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் என்னங்க? என்கேப்சுலேஷன் பற்றி பேசுறது தானே. ஸோ பாருங்களேன். ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸுங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன பாருங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கும்? அதில் வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைக் வேரியபிள்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு நேமு, யூஎஸ்என்னு, அதுக்கப்புறம் வந்து லைக் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி நீ ஆக்சஸ் பண்ண உனக்கு மெத்தட் தேவைப்படும். அதான் உன்னோட பிஹேவியரு. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? ரைட் எக்ஸாம் பண்ணுவான், லிசன் பண்ணுவான், சப்மிட் அசைன் பண்ணுவான், பே ஃபீ. ஸோ என்னெல்லாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனோட பேர் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர்ட்டிங்க, ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டேட்னுவாங்க. அண்ட் மெத்தட்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்ன்ற டெம்ப்ளேட்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் ஆப்ஜெக்ட்டுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கலாம், இது ஒரு டிவிடிங்க. இந்த டிவிடியோட ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டேன், ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டேன். இந்த பிக்சரை பார்த்தே நான் ஒரு டிவிடியை வரைகிறேன். எனக்கு ஒரு டிவிடி கிடச்சிச்சுங்க. ஓகேவா? அந்த பிக்சரை தான் கிளாஸ்ன்னுவாங்க. இதை இப்போ டிவிடி நான் சுற்றுறேன், என்ன வேணால் பண்ணலாங்க. இது வந்து உன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிவிடியோட பேர் என்ன? சரிங்களா? இந்த டிவிடியோட லைக் எழுத்துக்கள் என்ன, இதோட சைஸ் என்ன, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, ரேடியஸ் என்ன, அது எல்லாமே இந்த ஸ்டேட்டில் வருங்க. பிஹேவியர்னா என்ன? இந்த டிவிடியை வந்து ரீட் பண்ணலாம், இதில் நம்ம ரைட் பண்ணலாம், இது நம்ம தூக்கி போடலாம். வாட் இஸ் இஸ் பிஹேவியர்? ஓகேவா? இதான் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் கிளாஸஸுங்க. அடுத்து என்கேப்சுலேஷனுங்க. என்கேப்சுலேஷன் என்ன? இது எல்லாமே இருக்கும். உங்களோட வேரியபிள், மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒரு பெரிய பாக்ஸில் இருக்கும். அதான் வந்து உங்களுடைய கிளாஸு. அதான் வந்து உங்களுடைய என்கேப்சுலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது வந்து இன்ஹெரிட்டன்ஸுங்க. ஸோ இந்த பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு நேமு, ஸ்ட்ரிங்கு ஏஜு, இது எல்லாமே மெம்பர் வேரியபிள்னு சொல்கிற ஸ்டேட்டுங்க. ஸோ ப்ரோக்ராம் கிளாஸ் பேரே ஃபங்க்ஷன் பேராக இருந்தால் அது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் செட் டேட்டா பண்ணு, ஷோ டேட்டா பண்ணு, இது எல்லாம் தான் உன்னுடைய மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இதில் பார்த்ததில் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உன்னுடைய ஸ்டேட்டு, இதுதான் வந்து உன்னுடைய மெத்தட்ஸு. ஓகே, இதுதான் உன்னுடைய மெத்தட்ஸுங்க. சார் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன சார்? ஸோ இதுதான் வந்து உங்களோட கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாடல். சரி, இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லைக் ஒரு அட்வான்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸுங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஒரு பேரண்ட் கிளாஸ் இருப்பான். வெஹிக்கிள்ன்ற ஒரு கிளாஸுங்க. வெஹிக்கிள், ட்ரக்கும் ஒரு வெஹிக்கிள் தான், காரும் ஒரு வெஹிக்கிள் தான், பைசைக்கிளும் ஒரு வெஹிக்கிள் தான். சரிங்களா? ஸோ ட்ரக்குன்ற ஒரு அப்பாவுக்கு வெஹிக்கிள்ன்ற ஒரு அப்பாவுக்கு ட்ரக்குன்னு ஒரு பையன் இருக்கலாம், கார்னு ஒரு பையன் இருக்கலாம், பைசைக்கிள்னு இருக்கலாம். இது போல் விஐடி இருக்குது. ஸோ இந்த விஐடி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், லோட் கேப் இங்கே இருக்குது பாருங்கள், அண்ட் வந்து நம் ஆக்சிஸ்ன்றது இவனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, அப்பாவோட சொத்தும் எனக்கு வரும், நான் சம்பாரித்த சொத்தும் எனக்கு இருக்கும். சரி, அப்பாவோட சொத்தும் எனக்கு இருக்குது, நான் சம்பாரிச்சதும் எனக்கு இருக்குது. அப்பாவோட சொத்து வந்து இவனுக்கு இருக்குது, அண்ட் அவன் செஞ்சு சம்பாரிச்சதும் இவனுக்கு இருக்குது. இதுதான் வந்து ஸோ ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து உருவாக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான சைல்ட் கிளாஸ் தான் வந்து உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் இருப்பான். இதே வந்து மல்டிபிள்னால் அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஓகே, இது மல்டி லெவல்னால் அப்பா தாத்தா அப்பா பையன், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் வந்து ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தங்கிட்ட வந்து 2 பேருக்கு ஒரு டேட்டா வரும், அவங்ககிட்ட வந்து இன்னொருத்தங்க வந்து ஹைப்ரிடுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்கிட்ட வந்து இப்படி வருது, அவங்ககிட்ட வந்து நிறைய வருது. இதுதான் வந்து உங்களுடைய ஹையரார்க்கியல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இவ்வளோ வருது, இங்கேருந்து அப்படி வருதுங்க, இது ஹையரார்க்கியல் வாங்க. நம்முடைய ஃபேமிலி செயின், நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருப்பார், தாத்தாவுக்கு நிறைய 2-3 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஸோ இதான் வந்து உங்களுடைய ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கிங். ஸோ லிங்கிங்னா எதன் மூலமாக எதன் காரணமாக நீ லிங்க் பண்ணுற, அதான் வந்து லிங்கிங். ஸ்டூடெண்ட் வித் ஸ்காலர்ஷிப்பு. சரிங்களா? நடுவில் இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து அதை தான் லிங்கிங்னுவாங்க. இது நம்ம அடுத்தது பார்க்கலாம் பாருங்களேன். ஸோ லிங்கிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெப்ரசன்டேஷனும் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? ரெப்ரசன்டேஷனாக வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவனுக்கு ஒர்க் ஸ்டேஷன், ஒரு யூசர்ஸ் ஒர்க் ஸ்டேஷனுங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் வேலை செய்கிறதுக்கு, 1 to 1. இதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிற லிங்கிங்கு. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மல்டிபிள் ப்ராஜெக்டை, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நிறைய ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணலாம், 1 to many மேனேஜர்ஸ்ன்றது தான் லிங்கிங்கு. ஒரு ப்ராஜெக்ட்டு சரி ஸ்டாஃப்டு பை எம்ப்ளாயீஸு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது கம்பெனியில், அதில் நிறைய எம்ப்ளாயி வேலை செய்கிறான், மெனி டு மெனி. இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன். இது அசோசியேஷன் சொல்லுவாங்க. இந்த கோட் அசோசியேஷன் வாங்க, இங்கே எழுதியிருக்கிறத லிங்கிங் ஆர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 மேஜராக பிரியுங்க. ஒன்று அக்ரிகேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று காம்போசிஷன் சொல்லுவாங்க. அக்ரிகேஷனை என்னென்னா வந்து இந்த கார்ஸில் வந்து மே ஹேவ் மெனி பேசஞ்சர்ஸு. ஸோ அக்ரிகேஷன்னா நிறைய பேசஞ்சர் காரில் போய் உக்காந்தோம், ஆக்ரிகேட் பண்ணுறேன். ஈச் கார் ஹேஸ் அன் என்ஜின். காரில் வந்து என்ஜின்றது முக்கியமான ஒரு விஷயம். இது காம்போசிஷன். சரிங்களா? நிறைய காரில் நிறைய பேர் போய் உக்காந்தானா அது பேர் அசோசியேஷன், எல்லாம் சேர்ந்து உட்காராங்க, அசோசியேஷன். அதே காம்போசிஷனா பார்ட் ஆஃப். இது ஹேஸ்ய, இது பார்ட் ஆஃப். ஸோ என்ஜின்றது பார்ட் ஆஃப் கார் தானே. சரிங்களா? ஸோ என்ஜின்றது பார்ட் ஆஃப் கார் தானே. சரிங்களா? ஹேஸ்ய அதான் வந்து பார்ட் ஆஃப், அதான் காம்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் கேட் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. காம்போசிஷன்றது வந்து ஸோ அசோசியேஷனுக்குள்ளே தான் அக்ரிகேஷன் இருக்கும், அக்ரிகேஷனுக்குள்ளே தான் காம்போசிஷன் இருக்கும். அதுதான். ஸோ அக்ரிகேஷன் இஸ் தி ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் காம்போசிஷன் இஸ் த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்க. காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்னா நார்மலாக இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு, இதெல்லாம் நார்மலான ஆப்ஜெக்ட்டுங்க. இதுவே எனக்கு மேப் வேணும், செட்ஸ் வேணும், லிஸ்ட்டு வேணும், டுப்பிள்ஸ் வேணும், ஆர் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிஜர், பைட் ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிளுங்க. அதுவே காம்ப்ளெக்ஸ்னால் இதெல்லாம் சிம்பிளுங்க. ஸோ சிம்பிளில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் உங்களோட காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 10 இன்டிஜர் சேர்ந்தால் தான் ஒரு லிஸ்ட்டுங்க, 10 இன்டிஜர் சேர்ந்தால் தான் ஒரு செட்டுங்க, 10 இன்டிஜர் சேர்ந்தால் ஒரு மேப்பை உருவாக்கலாங்க, லாட்டிடியூட் லாங்கிட்லாம் வச்சு மேப் உருவாக்கலாங்க. அதுதான் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்ற ODMG ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி பார்க்க போகிறேங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் 2 விஷயம் இருக்கும். ஆப்ஜெக்ட் லைக் டெஃபினேஷன் லாங்குவேஜுங்க, ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ். இது 2ம் சேர்ந்துச்சுன்னா அதுதான் ODMGன்னு சொல்லுவாங்க. நான் அதான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். அவனோட ODMG மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்கும்,
சரிங்களா ஆப்ஜெக்ட் மாடல் இருக்குங்க அது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் லிட்ரல்ஸ் கலெக்ஷன் டைப் ஆஃப் கிளாஸ் டைப் அண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க அதோட காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓஎம் சரிங்களா ஸோ ஆப்ஜெக்ட் மேப்பிங் OQL சரிங்களா ஆப்ஜெக்ட் கொரியிங் லாங்குவேஜ் ODL ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் பைண்டிங் சொல்லுவாங்க இதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கங்க இதில் வந்து ஆப்ஜெக்ட் மாடல் இதெல்லாம் வரும் காம்பனன்ட்ஸில் இதெல்லாம் வருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ்னு சொன்னீங்களா ஸோ அது பேசிக் பில்டிங் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்குறதுக்கு அதோட பேர் என்னப்பா அதோட பேர் அதை பற்றி அதோட பேருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஐடென்டிஃபையருங்க அதுக்குன்னு ஒரு பேர் ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கட்ன்ற ஒருத்தனுக்கு சரிங்களா எம்ப்ளாயிலுக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியோட ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று ஐடென்டிஃபையராக இருக்குங்க ஓகேவா ஸோ வெங்கட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறான்ற லைஃப் டைம் இருக்கணும் இந்த நாலுமே இருந்தால் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குவாங்க சரிங்களா இதுதான் ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ்னால் என்ன இன்ட்டு A = 10 அப்படின்றது தான் லிட்ரலுங்க ஆப்ஜெக்ட்னா என்ன ஒரு கிளாஸை பொறுத்து உருவாக்கப்பட்டது தான் ஆப்ஜெக்ட்டுங்க ஓகேவா ODMGயோட லிட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா 3 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் இருக்கும் ஒன்று வந்து அட்டாமிக் ஷார்ட்டு ஃப்ளோட்டு பூலியனு கேர் இது எல்லாமே வந்து அட்டாமிக்காக இருக்கும் அடுத்து ஸ்ட்ரக்சர்டுங்க ஸ்ட்ரக்டு டேட்னா என்னங்க சார் டேட்னா உங்களுக்கு வந்து டேட்டு டே மந்த்து இயர் இதெல்லாம் சேர்ந்தது தான் டேட்டுங்க அதான் ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன் என்ன கூட்டங்கள் அரேஸுங்க 10 ஷார்ட்டு சேர்ந்தால் தான் ஒரு அரேங்க இந்த மாதிரி 3 வகையாக பிரிப்பாங்க ஷார்ட் இருக்குது ஃப்ளோட் இருக்குது இதெல்லாமே வந்து லைக் பேசிக்ங்க அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் ஸ்ட்ரக்சர்டுங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன்லாம் வரும் யூனியன் டேட் எல்லாமே வரும் அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் கலெக்ஷனுங்க அது 3 வகையாக பிரிப்பாங்க நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ்னால் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதாவது லைக் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸுங்க இன்டர்ஃபேஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா நீ டிஃபைன் பண்ணலாம் ஒரு மனுஷன் இப்படி 2 கை இருக்கும் 2 கால் இருக்குன்னு டிஃபைன் பண்ணலாம் ஆனால் மனுஷன் உருவாகலை புரியுதுங்களா சரிங்களா அந்த கை எப்படிலாம் இருக்கணும் அந்த கையோட சைஸ் என்ன வித் என்ன அதெல்லாம் கிடையாது கை இருக்குது சரிங்களா இதுதான் வந்து உன்னுடைய ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ் சரி அப்படின்னா என்ன வந்து இங்கே பாருங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஃப்ளோட் GPA ஸ்டூடெண்ட்டு ரைசஸ் நோ கிரேடுங்க ஸோ கேன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் GPA based on the student object given as inputs புரியுதுங்களா ஸோ என் ஃப்ளோட் GPA ஒரு ஸ்டூடெண்ட் இன்புட் வந்தால் ஃப்ளோட் GPAவை நான் கால்குலேட் பண்ண போகிறேன் GPAவை கால்குலேட் பண்ண போகிறேன் அதோட டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்க போகுது சரிங்களா ஸோ இது வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே வந்து ப்ராக்கெட் போட்டு ஸ்டூடெண்ட் இன்புட்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து நான் வந்து GPA கொடுத்தேன் இல்லை அதெல்லாம் பண்ணவே இல்லை ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கொடுத்தா அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுன்னு சொன்னியே தவிர டிக்ளேர் பண்ணேன் இன்ட்டு ஏன்னு டிக்ளேர் பண்ணியே தவிர A = 10 20 சொல்ல அதுதான் டிக்ளரேஷன் அதான் டெஃபினேஷன் லாங்குவேஜ் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா கேட்டகரி நேமு ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற என்ன சார் கேட்டகரி எத்தனை கேட்டகரி இருக்குது சொல்ல ஓகேவா ஒரு பர்சன் இருக்கான் நேம் அட்ரஸ் SSNலாம் இருக்கணும்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து கம்பெனி இருக்கா நேம் ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இருக்குது ஸோ பர்சன் வந்து ப்ராடக்ட் வாங்கினா மேட் பை தி கம்பெனி சரிங்களா ஸோ பர்சன் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணவனும் நிறைய பர்சன் தான் ஓகேவா ஸோ பர்சன் வந்து கஸ்டமராகவும் இருக்கலாம் வேலை செய்கிற ஆளாகவும் இருக்கலாம் ப்ராடக்டை வந்து இவன் மேட் பை பண்ணுற கம்பெனி மேட் பை பண்ணி இவனுக்கு கொடுக்குறான் அதை தான் வாங்குறான் ஓகேவா இப்படி ஒரு டிஃபைன் பண்ணனே தவிர என்ன ப்ராடக்ட்டு எனக்கு தெரியாது என்ன கம்பெனி எனக்கு தெரியாது எந்த பர்சன் எனக்கு தெரியாது யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க எனக்கு தெரியாது அதெல்லாம் கிடையாது ஸோ டெஃபினேஷன் லாங்குவேஜ்னால் டிஃபைன் பண்ணும் இதெல்லாம் இருக்கணும்ப்பான்னு சொன்னால் அதுதான் வந்து லைக் ODL அப்படின்ற டெஃபினேஷன் லாங்குவேஜுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இன்டர்ஃபேஸ் ப்ராடக்ட் லைக் நேமு ப்ரைஸு இதெல்லாம் இருக்குப்பா அப்புறம் கேட்டகரிலாம் இருக்குப்பா கம்பெனி மேட் பை இருக்குது அவ்வளோதான் இதுதான் ரிலேஷன்ஷிப் கம்பெனி கூட ரிலேஷன்ஷிப்புங்க எங்கே இருக்காங்க கம்பெனி இங்கே இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இன்டர்ஃபேஸும் சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க ஏன்னா இந்த லைன் மூலமாக சரிங்களா மேட் பை பாருங்கள் இங்கே இருக்குது மேட் பை இங்கே இருக்குது ஓகேவா அடுத்தது பர்சன் ஒருத்தர் இருக்கான் இன்டர்ஃபேஸ் பர்சன் இன்னொருத்தர் இருக்கான் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேட் பைன்னு இருக்குது பர்சன் இன்னொருத்தர் இருக்கான் அவனுக்கு SSN நேமு அட்ரஸ் எல்லாம் வாங்குகிறேன் பை ப்ராடக்டாக அவன் வாங்குகிறான் ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்ற கம்பெனியோட ரிலேட் ஆகிறான் ஸோ செட்டு ப்ராடக்ட்டுன்ற இவன் கூட பர்சன்ன்றவன் இவன் கூட லிங்க் ஆகிறான் இது ப்ராடக்ட்டு இது பர்சனு இது கம்பெனி சரிங்களா ஸோ ப்ராடக்டை கம்பெனி உருவாக்குனா
பர்சனு ப்ராடக்டை வாங்குறான் இந்த கம்பெனி கிட்ட, பர்சனு ப்ராடக்டை வாங்கினா இந்த கம்பெனி கிட்ட சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் வந்து மேட் பை, சரி ப்ராடக்ட் வந்து மேக்ஸுங்க, இந்த ப்ராடக்ட் மேட் பை இவங்க 2 பேரும் லிங்க் ஆகுறாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேட் பையும் இவனும் லிங்க் ஆகுறாங்க இங்கே, பர்சன் ஒர்க்ஸ் ஃபாரும் இவனும் லிங்க் ஆகுறாங்க இங்கே. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டிக்ளேர் பண்ணலாம், யார் யாருக்கு சொந்தக்காரங்கன்னு டிக்ளேர் பண்ணலாம். உள்ள என்ன டேட்டான்னு உனக்கு தெரியாது. ஓகேவா. அடுத்தது, ஸோ பிஃபோர் கோயிங் அஹெட், என்னோட கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னோட கம்பெனி, நாங்கள் நிறைய இன்பிளான்ட் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம், எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ டிகிரி படிச்சுட்டு இருக்க பசங்க, கம்ப்ளீட் பண்ண பீப்பிள் எல்லாமே காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் நிறைய கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஏரியா பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ்னால் என்ன? நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளை உருவாக்குறேன் சரிங்களா, ஒரு டேபிளை உருவாக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். இப்போ நான் கொரி பண்ண போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேறு நேம் ஈக்குவல் டு வெங்கட்2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த வெங்கட்2 எனக்கு வருது. ஓகேவா. இதுதான் வந்து லைக் நார்மலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். இது வந்து வேர் கண்டிஷனோட ஃபில்டரிங் த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்க்குறேங்க. இதோட இந்த கான்செப்ட் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், புரியும். இப்போ நான் ஒரு வியூவை க்ரியேட் பண்ண போகிறேன். இது என்ன சார் வியூனா வந்து வியூ இஸ் அ சிம்பிளிஃபைட் ஃபார்மேட் ஆஃப் ஃபெச்சிங் த டேட்டா. அதாவது வெங்கட் டேபிள் அப்படின்ற டேட்டா வந்து டேபிள் வந்து எனக்கு தெரியும். இப்போ நான் டேபிளை போய் டெலீட் பண்ணிட்டேன்னா டேட்டா அழிஞ்சிடுச்சுங்க. ஆனால் வெங்கட் வியூன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எ டெம்பரவரி டேபிள் பிளேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் டேபிள். ஓகேவா. வெங்கட் வியூவை டெலீட் பண்ணாலும் உள்ளே இருக்கிற டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ க்ரியேட் வியூ ஆஸ் அப்படி கொடுத்து நம்ம பண்ணணுங்க. ஒரு வியூவை க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக என்னோட கோர்சஸ்க்கு வாங்க நான் சொல்லித்தரேங்க. ஓகே, இப்போ நான் ஒரு வியூவை க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வெங்கட் வியூன்னு கொடுத்தாலும் பாருங்கள் எனக்கு அதே டேட்டா தான் வரப்போகுது, வெங்கட் பண்ணோட டேட்டாவை தான் வரப்போகுதுங்க. சார் நான் இதை டைரெக்டாகவே பண்ணலாமே சார், இதை டேரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணலாமல் எதுக்கு சார் வியூன்னு போட்டு வியூவை போய் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. வியூன்றது ஃபார் செக்யூரிட்டி, டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வியூங்க. பாருங்கள், ரெண்டாவது இது வந்து டேபிளை டேரெக்டாக நான் ஆக்சஸ் பண்ணுறேங்க சரிங்களா. டேபிளை டேரெக்டாக நான் ஆக்சஸ் பண்ணுறேங்க. இது வந்து டேபிளை இன்டெரக்டாக ஆக்சஸ் பண்ணுறேங்க. ஓகே, இதுதான் கொரி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், செலக்ட்டு டேபிள் ஃப்ரம்மு, செலக்ட்டு காலமு ஃப்ரம்மு டேபிள் வேர் கண்டிஷன். ஸோ டின்றது பார்த்தீங்கன்னா ஆலியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலியாஸ்னால் டிபார்ட்மெண்ட்டை ஒரு பெரிய பேரை கூப்பிட்றதுக்கு கடுப்பாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னா டிபார்ட்மெண்ட்டு கூப்பிடாதப்பா. இந்த டி டாட் நேம்னா என்ன, டிபார்ட்மெண்ட் டாட் நேமை தான் டி டாட் நேம்னு கொடுத்துருக்கேன். டிபார்ட்மெண்ட் டாட் காலேஜ் தான் லைக் டி டாட் காலேஜ்னு கொடுத்துருக்கேன். இதான் வந்து ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் கொரி வியூ அப்படின்னு லாங்குவேஜ் வியூனா என்னன்னா அதே தாங்க. நான் வந்து லைக் நார்மலாக ஒரு லாங்குவேஜ் எழுதுனேன். இங்கே வந்து நார்மலாக எப்படி எழுதுவாங்கன்னா டிஃபைன் ஹேஸ் அண்டர்ஸ்கோர் மைனர் வியூவோட பேர். ஓகேவா. உனக்கு தேவையானது டிபார்ட்மெண்ட் நேமு, இது இன்புட்டாக நான் தரணும். இந்த வியூக்கு டிபார்ட்மெண்ட் நேமை கொடுத்தினா ஆஸ் செலக்ட் எஸ் அப்படின்னா ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் மை டிபி நேம் டி நேம் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நேம். நீ கொடுத்த டிபார்ட்மெண்ட் நேம் சிஎஸ்சின்னு தரனா வேர் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு சிஎஸ்சின்னு வந்து ஒரு வியூவை க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி தான் நடக்கும். புரியுதுங்களா. இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்குறது XML டேட்டாபேசஸ்ன்ற 3வது ஏரியாவுக்கு வந்துட்டோங்க சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாங்க. இந்த வீடியோஸ் XML பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், என்னோடய விக்கிடிகி கோட் அப்படின்ற சேனலுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து XML அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் 26 நிமிஷத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். XMLலாம் என்னன்ட்டு, XML DTனா என்னன்ட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் XML நேம் ஸ்பேஸ், XML C டேட்டானா நிறைய பண்ணியிருக்கேங்க. இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போய் தேடுங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கேங்க சரி. அடுத்தது XML டேட்டாபேசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாருங்களேன், என்னோடய டேட்டா இருக்குன்னா வந்து XMLாக கன்வெர்ட் ஆகி இந்த மாதிரி டேட்டா போகும். இதுதான் வந்து என்னோடய XML டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ XML டேட்டாபேசஸ், XML மூலமாக டேட்டா. ஏன் சார் உங்கள் டேட்டாவை ஏன் சார் இப்படி XMLாக நீங்கள் அனுப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா XML மூலமாக டேட்டா அனுப்புனீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஓகே, XML மூலமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீ அனுப்ப முடியும். ஸோ இந்த டேட்டாவை இப்படி அனுப்புறதுக்கு பேர் தான் சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையாக XML டேட்டாபேஸை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒன்று வந்து XML எனேபிள்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து XML நேட்டிவ் XML. இது கொஞ்சம் நான்
இது நம்ம போடாமல் விட்டணும். பண்ணு. ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? அதே வீடியோ கண்டினியூ ஆகுமா? ஒரு கண்டென்ட் போடணும். சாரி, ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கண்டென்ட் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஐ ஷுட் புட் தட் ஒன். ஸோ அது போட்டோம் அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 1 செகண்ட். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுங்க. ஸோ நான் அதை ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு. ஏன்னா அந்த கண்டென்ட் நான் வந்து லைக் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. த ரீசன் இஸ் லைக் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னோடய டேபிள் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ XML பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஸோ XMLனு பார்த்தீங்கன்னா வந்து XML 2 வகையாக பிரியுங்க. ஒன்று வந்து நேட்டிவ் XMLனு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து XML எனேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வெங்கட் டேபிள்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு பாருங்களேன் இந்த மாதிரி டேட்டா வருங்க. ஒன்று வெங்கட் 1, ஒன்று வெங்கட் 2ன்னு வருதுங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வெங்கட் டேபிள் ஃபார் XML ஆட்டோன்னு கொடுக்குறாங்க. இதுதான் XML எனேபிள் டேட்டா. என் டேட்டாக்களை XML-ஆக மாற்றிவிடு. சரி, இங்கே பாருங்களேன், இப்போ என் டேட்டா பாருங்கள் இந்த மாதிரி மாறிடுச்சுங்க. இதுதான் வந்து என்னுடைய XML டேட்டா. ஸோ இப்படி இருக்கிற டேட்டா, இப்படி இருந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த XML ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இப்படி வருங்க. பாருங்களேன், ஸோ என்னுடைய டேட்டாவே நான் 3 வகையாக பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கும், ரெண்டாவது பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும், மூணாவது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உன்னுடைய XML ரா அண்ட் XML ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ அப்படின்னா வந்து வெங்கட் டேபிள் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுவே ரா அப்படின்னா வந்து இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து என் டேட்டாவே வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணால் அதான் XML எனேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து XML நேட்டிவ் XML கண்டென்ட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ அதாவது என் டேட்டாவை XML மாற்றுறது வேறு, XMLே வந்து டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது வேறு. அதான் வந்து உன்னோட நேட்டிவ் XML கண்டென்ட் வாங்க. பாருங்களேன், க்ரியேட் டேபிள், டேபிள் நேம், ஐடி, ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி டேட்டா XML அப்படின்னு கொடுத்துட்டுங்க. ஒரு டேபிளை நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேங்க. ஓகேவா, டேபிள் க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நான் இப்போ ட்ராப் பண்ணிடலாமா? இப்போ நான் ட்ராப் பண்ணிடுறேங்க. ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டேபிள்னு போட்டு நான் இதை ட்ராப் பண்ணிட்டேங்க. ட்ராப் பண்ணிட்டு நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேங்க. ஸோ க்ரியேட் டேபிள் அப்படின்னு போடும்பொழுது ஸோ XMLக்கான ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சிங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற இந்த டேபிளில் ஐடியும் எம்ப்ளாயி டேட்னு போடுறேன். இது வந்து ஒரு XML காலம். சரிங்களா, XML காலம் 1, எம்ப்ளாயி ஐடி 1, நேமு வெங்கடேசன் பிரபுன்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் நேமு சிட்டி சென்னை அப்படின்னு கொடுத்துட்டுங்க. ஓகேவா, ஸோ இந்த XML டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேங்க. XML டேட்டாவை இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் போட்டு பார்க்கலாமா எப்படி தான் இருக்குன்ட்டு போட்டேன்னா இங்கே பாருங்களேன் எனக்கு இந்த மாதிரி டேட்டா வரும். இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி கிளிக் பண்ணால் பாருங்கள் என் XML ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டேட்டாபேஸ் உள்ளூரியே நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சார் இது எப்படி சார் நீங்கள் எடுக்கிறதுனா அதுக்கு தான் வந்து Xqueryன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் தான் XPathனுவாங்க. அதாவது எம்ப்ளாயின்ற டேபிளில் நேம்ன்ற ஃபஸ்ட்டு டேட்டாவை எடு. சரிங்களா, எம்ப்ளாயின்ற டேபிளில் நேம்ன்ற ஃபஸ்ட்டு டேட்டாவை எடு. அதுதான் வந்து உங்களுடைய XPath அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது மூலமாக ஒரு கொரி பண்ணினா அதுதான் Xquery. XMLஐ கொரி செய்து விடு, அதுதான் Xqueryன்னுவாங்க. இதுதான் XPathனுவாங்க. சரிங்களா, ஸோ என்ன தான் கொரி நான் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். செலக்ட் டேபிள் நேம் டாட் கொரி எம்ப்ளாயி ஸ்லாஷ் நேம் ஆஃப் 1ன்னு கொடுத்துட்டு ஆஸ் எம்ப்ளாயி நேம்னு கொடுத்துட்டேன். சரிங்களா, கமா. ஸோ டேபிள் பேர் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி டேட்டாவை நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேங்க. கொரி எம்ப்ளாயி ஆஃப் சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேங்க.
கொடுத்துட்டு எம்ப்ளாயி சிட்டின்னு கொடுத்தனா வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த டேட்டா வரும். பாருங்கள், எனக்கு இந்த டேட்டா வந்துடுச்சு. சரி, எம்ப்ளாயி நேம் தனியாக வருது, எம்ப்ளாயி சிட்டி தனியாக வருதுங்க. எம்ப்ளாயி நேம் தனியாக வருது, எம்ப்ளாயி சிட்டி தனியாக வருதுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு எம்ப்ளாயி நேம் வந்துடுச்சுங்க. அதுவே வந்து இதை கிளிக் பண்ணுறேன், எம்ப்ளாயி சிட்டி எனக்கு வந்துடுச்சுங்க. ஓகே, இது இந்த தான் கான்செப்ட்டுங்க. சார் இதுவே வந்து இன்னும் ஆப்டிமைஸ்டாக எனக்கு அவுட்புட் எக்ஸ்எம்எல்லாக வருதே சார், எனக்கு வந்து டேபிளாக வேணும்னா வந்து நம்ம அப்படியும் பண்ண முடியுங்க. அதுக்கு இந்த மாதிரி கொழி எழுதுவாங்க. இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் என்னோடய யூடியூப் சேனலில். ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா வந்து செலக்ட் எம்ப்ளாயி டேட்டா. இங்கே பாருங்களேன், நான் இதை வந்து இந்த இடத்துல குறின்னு கொடுத்ததுக்கு பதிலாக டேட் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ வந்து ஒரு வேர்கேரு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே கொரியை வந்து நீ வேல்யூன்னு போட்டு இந்த மாதிரி எழுதுனீன்னா பாருங்கள், இப்போ டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வரும். சரிங்களா? டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வரும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா வந்து 2 டேட்டாவையும் காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியுங்க. சரிங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 டேபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எக்ஸ்எம்எல்லேருந்து டேட்டாவை எடு, டைரெக்டாக டேட்டாவை கொடு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்னு தரும்பொழுது எக்ஸ்எம்எல் வருதுங்க. அதுவே வந்து Xqueryலாம் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி டேட்டா அதில் இருக்கிற டேட்டா உனக்கு வந்துடும். சரிங்களா? அதில் இருக்கிற டேட்டா உனக்கு வந்துடும். பாருங்கள், வெங்கடேசன் பிரபுன்னு தனியாக வந்துடுச்சுங்க. இப்படி தான் வந்து உங்களுடைய எக்ஸ்எம்எல் வேலை செய்யுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் ஷியர். நான் அதான் மிஸ் பண்ணிட்டேங்க, அதான் இங்கே போய் பண்ணியாச்சுங்க. ஓகே, எக்ஸ்எம்எல் எனேபிள்னா வந்து ஆஸ் ஐ டோல்டு இங்கே பாருங்களேன், இதான் வந்து நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உன்னுடைய டேபிள்லேயே எக்ஸ்எம்எல் டேட்டாவை போட்டினா அது நேட்டிவ் எக்ஸ்எம்எல்ங்க. அப்படி இல்லைனா வந்து உன்னோட டேபிள் கண்டென்ட்ஸில் வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாவை மாற்றுறதா வந்து உன்னுடைய எக்ஸ்எம்எல் எனேபிள் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்எம்எல் டேட்டா. இதுதான் வந்து எக்ஸ்எம்எல் இந்த ப்ராக்கெட் கொடுத்து கொஸ்டின் மார்க் எக்ஸ்எம்எல் கொடுத்து வேர்ஷன்லாம் தருவாங்க. கொடுத்துட்டு டாக் டைப் உனக்கு தரணும். இந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷனாக என்னன்றது பின்னாடி நான் சொல்கிறேங்க. ஏதாவது கமெண்ட்டுங்க, ஹியர் இஸ் அ கமெண்ட், வெங்கட்ஸோட எக்ஸ்எம்எல் கிரியேட் பண்ணது அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுக்கணும், கொடுத்துக்கலாங்க. இதுதான் வந்து உங்களோட ஸ்டைல் ஷீட்டுங்க. ஏதாவது ஸ்டைல் ஷீட் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த எக்ஸ்எம்எலுக்கு ஒரு ஸ்டைல் தரணும்னு ஆசைப்பட்னா அதை நீ இந்த ஸ்டைல் ஷீட்டில் தரலாங்க. ஓகேவா? அடுத்து இதுதான் ஸ்டார்ட் டேக்குங்க, ஆத்தர்ஸ்ன்றதான் ஸ்டார்ட் டேக்குங்க, /authors எண்ட் டேக்குங்க. இது எல்லாமே ஆட்ரிபியூட். அதுக்குள்ளே ஆத்தர்னு போட்டு புக் டைப் கிளாசிக்கல் அந்த மாதிரிலாம் போடலாம். இதுதான் உங்களுடைய நோடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மொத்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டுங்க. இப்படி தான் எழுதுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ரெப்ரசன்டேஷன் பாருங்களேன். இது வந்து எக்ஸ்எம்எல் பார்ஸ் ட்ரீன்னு வாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ட்ரீயை வரைவாங்க. இதை நீங்கள் தெளிவாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருப்பேன், பாருங்கள் புரியும். ஓகேவா? எக்ஸ்எம்எல் பார்ஸ் ட்ரீ, அது எக்ஸ்எம்எல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்எம்எல் ஸ்கீமானா என்ன? அதாவது என்னோட எக்ஸ்எம்எல் இருக்குங்க, ஐடி அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. இந்த ஐடின்ற டேட்டா இங்கே பாருங்களேன், நான் இங்கே பாருங்கள், இது டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக ஏஜ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏஜில் நான் 20ன்னு கொடுத்தேன்னா /ஏஜ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் 20 /ஏஜ்னா குட்டு. இதே வந்து ஏஜ் வெங்கட்னு கொடுத்து /ஏஜ்ன்னு கொடுத்தேன்னா எப்படிங்க, ஏஜ்ன்றது இன்டிஜருங்க, அங்கே நீ வேறு எதை கொடுக்கணும்ல. இதை பற்றிலாம் டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்கீமாவோட வேலை. ஸ்கீமானா என்னென்னா வந்து இந்த எக்ஸ்எம்எல் எப்படி இருக்கணும், அந்த டேட்டாக்கள் எப்படி இருக்கணும் முடிவு பண்ணுறது தான் ஸ்கீமாவோட வேலை. இந்த ஸ்கீமா 2 மேஜரான விஷயங்களாக இருக்கும். ஒன்று டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷனு, இன்னொன்று எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினேஷனு, 2ஆக இருக்குங்க. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், என்னுடைய டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் தான் காமிச்சிட்ருக்கேன். அதாவது இந்த எக்ஸ்எம்எல் பாருங்கள், நேம்ன்றது ஒரு பிசி டேட்டா, வெங்கடேசன் பிரபு. அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே டெசிக்னேஷன்னு ஒரு டேட்டா இருக்கணும், அது ஒரு பிசி டேட்டா இருக்கணும். டெசிக்னேஷனுக்குள்ளே ஒரு பிசி டேட்டா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து லைக் இவனோட டெசிக்னேஷன் பாருங்களேன், டெசிக்னேஷனுக்குள்ளே ஸோ ஒரு பிசி டேட்டா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே வந்து உனக்கு வந்து எம்ப்ளாயியோட டிசிப்ளின் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீ ஏதாவது தரலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு இமெயிலு நீ தரலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். எலிமெண்ட்டுங்க, நேமு, இங்கே பாருங்கள், இந்த நேமுக்கு இந்த நேம் நான் கொடுத்துட்டேன். இந்த டெசிக்னேஷனுக்கு இந்த டெசிக்னேஷன் நான் கொடுத்துட்டேன். இந்த இமெயிலுக்கு இந்த இமெயில் கொடுத்துட்டேன். 3 எலிமெண்ட் முடிஞ்சு. 3 எலிமெண்ட் முடிஞ்சுங்க. ஒரு எலிமெண்ட், 2 எலிமெண்ட், 3 எலிமெண்ட், 1 எலிமெண்ட், 2 எலிமெண்ட், 3 எலிமெண்ட் முடிஞ்சுங்க. இங்கே வந்து இந்த எலிமெண்ட்டில் வந்து உள்ளே வந்து
எம்ப்ளாயோட டிசிப்ளினை கொடு. எம்ப்ளாயோட டிசிப்ளின் என்ன? சரிங்களா, எம்ப்ளாயோட டிசிப்ளின் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு வெப் டெவலப்பரு. எம்ப்ளாயோட டிசிப்ளினை கொடு. அந்த எம்ப்ளாயோட டிசிப்ளின் வந்து டெசிக்னேஷனுக்கு உள்ளே இருக்கணும். டெசிக்னேஷனுக்கு உள்ளே இருக்கணும். எஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் நீ டேட்டா கொடுக்க போகிறன்றதை முன்னாடி சொல்லிவிடு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை கொடு. இதுதான் டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதோட பேர் 1.dtt ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்எம்எல்லுக்கு இந்த நோடுக்கு மேலே 1.dttன்னு கொடுத்துருவாங்க. என் எக்ஸ்எம்எல்ஐ கண்ட்ரோல் செய்கிற ஒரு ஆள் தான் அந்த டிடிடின்றவங்க ஆளுங்க. பாருங்கள், நான் அதான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கலரிங்லாம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா, கலரிங் பண்ணி அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேங்க. ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலரிங்லாம் பண்ணியிருக்கேங்க. இதுதான் டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரிங்களா. அடுத்ததுங்க, இந்த இடத்துல பாருங்கள், இன்னொன்று நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதுவும் எம்ப்ளாயின்ற ஒரு ஆள் அவனுக்கு ஐடின்றது வந்து ரெக்வயர்ட் ஃபீல்டு கண்டிப்பாக நீ தரணும். அவங்ககிட்ட 3 காலம் இருக்கும். நேமு, டெசிக்னேஷன், இமெயில். இப்படி தான் டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, டாக் டைப்னு வச்சு இதை பிடிப்பா எழுதுவாங்க. ஓகேங்களா, நம்ம அடுத்தது போகலாங்க. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே விக்கிடிகி கோடுன்ற என்னோட யூடியூப் சேனலில் எக்ஸ்எம்எல்னு அடிங்க, எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவை நான் அடிச்சிருக்கேங்க. டாக்குமெண்ட் டைப் எக்ஸ்எம்எல் டிடினா என்னன்ட்டு. சரியா, அடுத்தது எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினேஷனா என்னென்னா வந்து, அதாவது இந்தந்த ஸ்ட்ரக்சர் தான் எழுதணும். எம்ப்ளாயின்ற ஒரு எக்ஸ்எம்எல்ல எம்ப்ளாயி நேம் ஐடிலாம் இருக்குன்றது வந்து டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன். அந்த நம்பர், அந்த ஏஜ்ன்றது வந்து 10ல் இருந்து இல்லை 20ல் இருந்து 100க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் ஸ்கீமா. சரிங்களா, ஐடின்னு இருக்கணுன்றது என்னது? டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன். ஐடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்றது தான் எக்ஸ்எஸ்டின்ற எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினேஷனுங்க. ஓகேவா, பாருங்கள், அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தான் ஸ்கீமா டெஃபினேஷன் எழுதுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். எலிமெண்ட் நேம் புக்குங்க. புக்குன்ற எலிமெண்ட் இருக்குது, புக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸோட டைப் என்னவாக இருக்கணும்? புக்குன்றது வந்து சிங்கிள் புக் டைப்பாக இருக்கணும். சரிங்களா, ஸோ அதோட மின் அக்கர்ஸ் ஒன்றா தான் இருக்கணும், ஒரே ஒன்று தான் இருக்கணும். இப்போ அங்கே டைட்டில்ன்றது வந்து அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். டைட்டில்ன்றதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். சரிங்களா, மற்றதெல்லாம் விட்ருங்க, இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக விட்ருங்க. இது ஒன்று மட்டும் எடுத்துக்கங்க. பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் டைப்பு, சிங்கிள் புக் டைப், இது முன்னாடி நான் எழுதியிருக்கிறதோட எழுதியிருக்கேன். இதெல்லாம் விட்ருங்க, இதெல்லாம் குழப்பாதீங்க. எக்ஸ்எம்எல் வச்சுக்கோ. இங்கே எக்ஸ்எம்எல் முடிக்கிறதுனா முடியலாம் விட்ரு. இங்கே வந்து சீக்வன்ஸில் காம்ப்ளெக்ஸ் டைப் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் புக் டைப்பு, சீக்வன்ஸில் நேம் ஈக்குவல் டு டைட்டிலு, அவனோட ஸ்ட்ரிங்கு, புக்கு டைட்டிலு அதோட ஸ்ட்ரிங்கு. சரிங்களா, இந்த மாதிரி எழுதிடுங்க. இது இன்னும் ஈஸியாக வந்து நான் என்னுடைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க, அதனால் பயந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ கொரியிங் எக்ஸ்எம்எல் டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொரி மூலமாக பண்ணலாம். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸ் பாத் மூலமாக பண்ணலாம், எக்ஸ் பாயிண்டர் மூலமாக பண்ணலாம், எக்ஸ் லிங்க் கான்செப்ட், எக்ஸ்எஸ்எல்டி, சரி, எக்ஸ்எம்எல் ஸ்டைல் ஷீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே நான் என்னோடய வீடியோஸில் பண்ணியிருக்கேன், தமிழ்லங்க, பாருங்கள். ஓகேவா, இப்போ எக்ஸ்எம்எல் கொரி கான்செப்ட்டுங்க. எக்ஸ்எம்எல் கொரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேங்க. எக்ஸ்எம்எல் கொரினா என்ன, இங்கே பாருங்களேன். ஓகேவா, ஸோ முதல்ல வந்து ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட், ஃபார் பண்ணிவிட்டு வேர் பண்ணிவிட்டு ஆர்டர் பை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய எக்ஸ்எம்எல் கொரிங்க. செலக்ட்டு, சரிங்களா, ஸோ என்னோடய டேட்டா எனக்கு வரணும். வேல்யூ எம்ப்ளாயின்ற எக்ஸ்எம்எல்ல இருக்கிற எம்ப்ளாயின்ற ஒரு நோடில் இருக்கிற நேமை எடு, அதை வேர்க்கராக மாற்றி எம்ப்ளாயி நேம்ன்ற பேரில் காமி. அப்புறம் எம்ப்ளாயி டேட்டா வந்து வேல்யூவாக எம்ப்ளாயின்ற நோடில் சிட்டின்ற காலமை, சரிங்களா, அந்த டேட்டாவை வேர்க்கராக மாற்று, அது எம்ப்ளாயி சிட்டின்ற காமி. எந்த டேபிளில்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுன்ற டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி டேட்டான்ற காலமில். எம்ப்ளாயி டேட்டான்றது என்னது? ஒரு எம்ப்ளாயி டேட்டான்றது ஒரு எக்ஸ்எம்எல் காலம். இதுதான் எக்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமும் எக்ஸ் கொரின்னு வாங்க. இந்த எக்ஸ் கொரி எப்படி ஒர்க் ஆகுனா வந்து முதல்ல வந்து ஃபார் கண்டிஷன் எங்கேருந்து எடுக்கணும், எதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் வந்து வேர் கண்டிஷன், எந்த வேர்னா என்ன, வேர் லைக் எம்ப்ளாயி ஸ்லாஷ் நேம் வந்து வெங்கட்டா இருக்கலாம், வேர் கண்டிஷனு. அப்புறம் ஆர்டர் பை அண்ட் மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணும். இந்த கான்செப்டில் தான் உனக்கு டேட்டா ஃபெச் ஆகும். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்களேன்,
இங்கே பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். இதுதான் என்னுடைய எக்ஸ்எம்எல்ங்க. இதை சிம்பிளிஃபைட் கொரி எப்படி எழுதுவாங்கன்னா செலக்ட் டைட்டில் ஃப்ரம் டேபிள் வேறு ப்ரைஸ் வந்து 29. சரி, இதான் வந்து ப்ரைஸ் ஸ்டோர் வந்து 29. ஸோ புக் ஸ்டோரில் இருக்கிற புக்கை கொடு. இங்கே பாருங்கள் அதை வந்து இப்படியும் எழுதலாம். ஃபார் $of X இன் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற books.xml. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் Jqueryயில் இந்த மாதிரி எழுதுவாங்க. இது வந்து XML லைக் SQL எழுதுகிற கொரி. இது ரெண்டுமே வந்து Xqueryன்னு தான் சொல்லுவாங்க. இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு வெப்சைட்டில் XML படித்து வெப்சைட்டில் போடுறதா இருந்தால் இந்த கான்செப்ட், XML படித்து டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கணுமா இந்த கான்செப்ட்டுங்க. ஃபார் $of Xங்க வேரியபிள் X இன்னு டாக்குமெண்ட்டு books.xml அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற புக் ஸ்டோரில் இருக்கிற புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை எடு. வேறு $of ப்ரைஸு பார்த்தீங்கன்னா வந்து greater than 29 இருக்கணும். அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது என்னது, டைட்டில் ரிட்டர்ன் பண்ணு. ஸோ ஃபாரு வேறு ரிட்டர்னு, இதுதான் வந்து நான் முன்னாடி கான்செப்டில் சொன்னேன் இந்த இடத்துலங்க. அதான் வந்து FLOWOR அப்படின்ற FLங்க. ஸோ லெட்டு சரிங்க, WOR அப்படின்ற கான்செப்ட்டுங்க. ஓகேவா? இல்லை செலக்ட் டைட்டில் ஃப்ரம் டேபிள் / காலம் நேம் எந்த புக் ஸ்டோரில் இருக்கிற புக்கை எடு, வேறு ப்ரைஸ் greater than equal to 9 எல்லாத்தையும் கொடுத்துரும். இது SQL query. ஸோ என்னோட காஷிவ் இன்ஃபோக்கு என்னோட கம்பெனி வந்து நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்பிளான் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட கம்பெனியில் நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்டு ஃபைனலான ஏரியாக்குள்ளே வந்துட்டோம், இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல். இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்னால் என்ன, நம்மளோட கூகுள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்களேன், நான் விக்கிடெக்கி அப்படின்னு கூகுளில் போய் தேடுறேங்க. அப்படி தேடும்போது பாருங்களேன், எனக்கு விக்கிடெக்கின்னு தேடும்பொழுது எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் வருதுங்க. ஓகேவா, நார்மலாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ விக்கிடெக்கின்னு சர்ச் பண்ண உடனே பாருங்கள், விக்கிடெக்கி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு, என்னோடய கம்பெனியோட லிங்க்ஸு எல்லாமே வந்திருக்கு. அப்படின்னா எப்படி சார் கூகுள் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக எடுப்பாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கூகுள் எப்படி வேலை செய்யுதுன்றதான் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல். இது அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், DBMSனால் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். கேஷுவல் கொரிஸ்டல் நீ என்ன வேணால் அடி கூகுளில் வரும், ஆனால் இப்படி தான் தரணும்னு இருக்குது. நான் டிட்டர்மினிஸ்டிக்னு வாங்க, மோஸ்ட் ரிலவெண்ட் டேட்டா எல்லாமே கொடுத்துரும். இது ஆல் ரிலவெண்ட் டேட்டா. இது வந்து ஃபீட்பேக். ஸோ சிலதெல்லாம் வந்து லைக் நிறைய பேர் லிங்க் பண்ண லிங்க் தான் மேலே வருங்க, அது இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல். இது அப்படி கிடையாதுங்க, டேட்டாவை எடுத்து கொடுத்துரும். இங்கே பாருங்களேன், நான் வந்து விக்கிடெக்கி அப்படின்னு அடிக்கிறேங்க. இப்போ வந்து எத்திக்கல் ஹேக்கிங்னு அடிக்கிறேன் அப்படின்னா பாருங்களேன், விக்கிடெக்கி அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கிற பாருங்கள் டுட்டோரியல் சஜஷன்லாம் வருது பாருங்களேன். இது எல்லாமே கூகுளோட நேச்சருங்க. விக்கிடெக்கியோட எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ் பாருங்கள் வருது சரிங்களா. ஸோ நான் சர்ச் பண்ணேன் எத்திக்கல் ஹேக்கிங்கிற வேர்டுங்க, டுட்டோரியல்ஸ் வருதுங்க, விக்கிடெக்கின்னு வருதுங்க. அப்படியே பாருங்கள், விக்கிடெக்கி இது யூடியூப் சேனலுங்க, விக்கிடெக்கி எத்திக்கல் ஹேக்கிங்கிறது வருதுங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் திங்ஸும் வருது தான் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்னு சொல்லுவாங்க. அப்போனா எப்படி சார்னா கூகுளில் அது இருக்கணும், அப்படின்னா இண்டெக்ஸிங் கான்செப்ட்லாம் வருங்க. ஓகே, அப்போ ஒரு சர்ச் என்ஜின் எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா வந்து கூகுள் பேஜ் ரேங்க்குங்க, அனாலிட்டிக்ஸுங்க, நீ கொடுக்குற கீவேர்டுங்க, சர்ச் பேராமீட்டர்ஸுங்க, சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்க, சர்ச் ஃப்ரேசஸ், நீ எல்லாம் தேட போகிற எது லேட்டஸ்ட்டாக இருக்கிற சர்ச்சஸுங்க, மார்க்கெட்டோட ஷேர்ஸுங்க, சர்ச் என்ஜினோட மார்க்ஷீட் ஷேர்ஸுங்க, ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் என்ஜின் நீ என்ன சர்ச் பண்ணுறதை வச்சு, அண்ட் வெப் டைரக்டரி சர்வீசஸுங்க, மற்ற வெப் டைரக்டரியிலேருந்து எடுக்குங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் உன்னோட கூகுள் சர்ச் என்ஜின் வேலை செய்யும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்களேன், எப்படி சார் இது நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, இது எப்படி கான்செப்டாக ஒர்க் ஆகுன்னு கேட்டால் வந்து அதாவது என்னோட டாக்குமெண்ட்ஸ், என்னோட வெப் பேஜ் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங்னு அடித்தேன். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகும், இண்டெக்ஸ் ஆகி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யாராவது ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா வந்து அவன் கொரி பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரீவல் டாக்குமெண்ட் டேட்டா ரிட்ரீவ் ஆகி வந்துடுங்க. சில பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை பொறுத்தும் ரிட்ரீவல் வரும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ஷுவல் மாடல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்ங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது, ஒரு கொரி இருக்குது அப்படின்னா வந்து எப்படி சார் ஒரு ரிட்ரீவ் பண்ணுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் கலெக்ஷன் இருக்கும், ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும், யூசருக்கு தருவான். யூசருக்கு என்ன கேட்குறோன்னா அதை கொடுக்குறது தான் அவனோட வேலைங்க. இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி சரிங்களா. ஸோ அதாவது லைக் நான் சர்ச் பண்ணுற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்குமெண்ட்டில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் ஹேக்கிங்கிற வேர்ட் நிறைய இடத்துல டாக்குமெண்ட்டில் இருக்குன்னா அந்த டேர்ம் அந்த டாக்குமெண்ட்டில் நிறைய எத்திக்கல் ஹேக்கிங் டேட்டா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தேடி எடுப்பான். அதான் டேர்ம் ஃப்ரீக்வன்சி. இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி, how many documents the query keyword occurs in fewer give more importance to keyword. ஸோ அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று என்ன பார்ப்பேன்னா வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்ட் நிறைய இடத்துல இருந்தாலும் ஒன்று
ஸ்பெசிஃபிக்காக வந்து கரெக்டாகவும் கொடுத்துருந்தாலும் அதையும் எடுத்துக்கொள்வான். அதான் இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்து ஹைப்பர் லிங்க்ஸுங்க. நிறைய வந்து லைக் வேறு வெப்சைட்லலாம் வந்து லிங்க் இருக்குது, நிறைய டாக்குமெண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ்லாம் லிங்க் ஆகிருக்குன்னா அது எல்லாத்தையும் எடுப்பான். இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க. queries in information retrieval system ஃபைனல் ஏரியாவுக்கு வந்துட்டுங்க. என்னோட வந்து லைக் வீடியோ முடிய போகுதுங்க. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் queriesன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு வகையாக இருக்கும். கீவேர்ட், பூலியன், ஃப்ரேஸு, ப்ராக்சிமிட்டி, வைல்ட் கார்டு, நேச்சுரல், இதை பற்றிலாம் படித்தா முடிச்சுங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன், கீவேர்ட் கொரினா என்ன, ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் விக்கிடெக்கியோட எத்திக்கல் ஹேக்கிங் சரிங்களா டுட்டோரியல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கீவேர்டை வச்சு நான் சர்ச் பண்ணுறேன். பாருங்கள் எக்ஸாக்டாக பாருங்களேன், விக்கிடெக்கின்ற என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ் தான் எனக்கு வேணும். எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ் தான் வேணும் விக்கிடெக்கியில். எக்ஸாக்டான ஒரு கீவேர்டை வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உன்னுடைய வந்து கீவேர்டு கொரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து லைக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாங்க. சார் தி ஆஃப் இது எல்லாமே ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் கீவேர்டை சர்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் பூலியனுங்க. பூலியன்னா என்னென்ன, லைக் இது கூட அது இன்னொன்று பைத்தான் அண்டு பாருங்கள், பைத்தான் விக்கிடெக்கின்னு அடிக்கிறேன், இல்லை பைத்தான் ப்ளஸ் விக்கிடெக்கின்னு அடிக்கிறேன். பைத்தானும் விக்கிடெக்கியும் இருக்கிற மாதிரி அடிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், பைத்தான்ற கீவேர்டும் இருக்கணும், விக்கிடெக்கின்ற கீவேர்டும் இருக்கணும். ஸோ அண்டு ஆப்ரேஷன் மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பூலியன் ஆப்ரேஷன் அண்டு ஆறு ப்ளஸ்ஸு நான் விக்கிடெக்கி வெப்சைட் பாருங்க, இது எல்லாமே விக்கிடெக்கி தான். விக்கிடெக்கி எல்லாமே விக்கிடெக்கியே வந்துட்டு இருக்கு பாருங்களேன். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய சர்ச்சிங். ஓகே, இதுதான் பைத்தான் ப்ளஸ் விக்கிடெக்கின்னு வந்து பைத்தானுடைய வெப்சைட் எல்லாமே வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மைனஸ்ன்னு தரேன். அடா பாவி, மைனஸ்னா விக்கிடெக்கி வெப்சைட் வராத, மைனஸ்ன்னு கொடுத்துன்னு பாருங்கள், விக்கிடெக்கி வெப்சைட்டே வராதுங்க. இதுதான் வந்து நாட் ஆப்ரேஷன். இந்த மாதிரிலாம் வந்து சர்ச் பண்ணுறது தான் வந்து அண்ட் ஆப்ரேஷனுங்க, ஆர் ஆப்ரேஷனு, நாட் ஆப்ரேஷனுங்க, ப்ராக்கெட் போட்டு சர்ச் பண்ணலாங்க, ப்ளஸ்ஸு வச்சு சர்ச் பண்ணலாம், மைனஸ் வச்சு சர்ச் பண்ணலாம். இதுதான் பூலியன் கொரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸுங்க. அதாவது ஒரு கீவேர்டை எடுத்துக்கிட்டேன், இந்த சென்டென்ஸு எங்கே தான் இருக்குப்பா நான் தேட போகிறேங்க, அதான் வந்து ஃப்ரேஸ் கொரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தமாக வந்து கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டேன், நேராக கூகுளுக்கு போகிறேன். விக்கிடெக்கியில் தேடுறதுனாலும் தேடலாம், இல்லை அந்த ஃப்ரேஸை நீ எங்கே வேணால் நார்மலாக பாருங்கள். நார்மலாக வந்து இப்படி நான் இதுதான் ஃப்ரேஸ், ஒரு பர்டிகுலர் கீவேர்டு வச்சு சேர்ப்பேன். நான் விக்கிடெக்கி ப்ளஸ்ன்னு கொடுத்து பார்க்குறேங்க, பாருங்களேன் அந்த கீவேர்டு எங்கே இருக்குன்னு உனக்கு அந்த பேஜ் உனக்கு காமிச்சிடுச்சு, அந்த பேஜும் உனக்கு காமிச்சிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த பாருங்கள், அந்த பேஜுக்கு போயிடலாம். இதான் வந்து ஃப்ரேஸ் கொரீஸ் அப்படின்ற ஃப்ரேஸ் கொரீஸை வச்சு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ என்க்ளோஸ் வித் டபுள் கோட்ஸுங்க, 2 டபுள் கோட்ஸை வச்சும் நீ சர்ச் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமேட்டி கொரீஸுங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இனிட் மெத்தட்ன்ற விக்கிடெக்கியில் இனிட் மெத்தட்னு எங்கெல்லாம் வெப்சைட்டில் இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்பா. ஃப்ரேஸ் கொரீஸ்னானு எக்ஸாக்டாக கொடுக்குறது. அதே ப்ராக்சிமிட்டினா அப்ராக்சிமேட்டாக எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி தேடும்போது இங்கே பாருங்களேன், மெத்தடு பாருங்கள், அண்டர்ஸ்கோர் யூனிட்னு இருக்குது. அடப்பாவி, சரிங்களா? யூனிட் கிடையாதுங்க, அண்டர்ஸ்கோர் யூனிட். எக்ஸாக்டாக வேணும்னா அது ஃப்ரேஸு. ப்ராக்சிமிட்டினா வந்து அந்த பேர் ஓரளவு இருந்தால் கூட போதும்பா, யூனிட்னு இருக்குது பாருங்கள், அண்டர்ஸ்கோர் யூனிட்னு இருக்குது. ஒத்துக்கோ. இதுதான் வந்து உங்களுடைய ப்ராக்சிமிட்டி கொரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன் கொரி, நியர் கொரிங்க, டிஸ்டன்ஸ் மாடியூலுங்க, ப்ராக்சிமிட்டி என்ஜினு ரேங்க் பண்ணி உனக்கு கொடுத்துரும். இதுதான் ப்ராக்சிமிட்டி கொரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்குறது என்னோட வைல்ட் கார்டு கொரீஸுங்க. பாருங்கள், டிபிஎம்எஸ்ன்னு கொடுக்குறேன், டிபிஎம்எஸ் எனக்கு வருது. இப்போ எனக்கு பிடிஎஃப் வேணால் star.pdfன்னு கொடுக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸு பிடிஎஃப் வைல்ட் கார்டு. அதாவது டிபிஎம்எஸோடது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு டிபிஎம்எஸில் இருக்கிற எல்லா இதுவுமே வேணும் அப்படின்னா ஐ கேன் சர்ச் லைக் திஸ். இதுதான் வைல்ட் கார்டு கொரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோன்னே பாருங்கள் பிடிஎஃப்னு வருதுங்க. இதான் உங்களோட வைல்டு கார்டு கொரீஸ். ஸ்டார் அப்படின்னு போட்டுலாம் சர்ச் பண்ணுறதுங்க. ஓகேவா? எனக்கே தெரியாதுங்க. பாருங்களேன், பாருங்கள் ஸ்டார் பாருங்கள், எனக்கு வந்து லைக் மொத்தமாக டேட்டா இருக்குது, டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு ஸ்டார்னும் போது ஏல வர்றது மட்டும் எனக்கு கொடு, பாருங்கள் ஏல இருக்கிறது மட்டும் எனக்கு வருது. இதான் வந்து உங்களுடைய வைல்ட் கார்டு கொரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபைனலாக நம்மளுடைய முக்கியமானதுங்க நேச்சுரல் லாங்குவேஜ் கொரீஸ். முக்கியமானது முடிச்சுட்டுங்க. பாருங்களேன், காய்ச்சல் இன் தமிழ்னு அடிக்கிறேங்க, அச்சு ஒன்று பாருங்கள் தமிழில் வந்துடுச்சு. ஸோ இந்த லாங்குவேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாமே பாருங்கள் காய்ச்சல் வந்திருக்கு. இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் கொரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இங்கே படிச்சுட்ருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடைக்கிறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் கொரீஸ்னுவாங்க. என்னோட செஷன் முடிஞ்சுங்க. ஸோ என் கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் இன்பிளான்ட் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் நிறைய கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் என்னோட சேனல்ஸ் வந்து இது எல்லாமே என்னோடய சேனல்ஸுங்க, எங்களை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூங்க.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் என்னோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் உருவாக்கணுன்ற ஒரு ட்ரீமோட நிறைய வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. சைனிங் அவுட். திஸ் இஸ் வெங்கட்.